இங்க ஒரு பொண்ணு பெரிய பாலைவனத்துல மாட்டியிருக்கா. தண்ணி கூட கிடைக்காம ரொம்ப அங்க எங்கேயுமா கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கா தண்ணிக்காக. அப்போ தூரத்துல சின்னதா ஒரு பள்ளத்துல தண்ணி கிடக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. சரி என்னடா அதுன்னு பக்கத்துல போய் கையால அள்ளி பாக்குறா. ஆனா அது தண்ணி மாதிரியே இல்ல, ஏதோ ஜெல்லு மாதிரி இருக்குது. அவளும் இதை எப்படிடா குடிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கும் போதுல அவ பின்னாடி ஏதோ ஒரு குதிரை கத்துற சவுண்ட் கேட்கும். அவளும் திரும்பி பார்த்தா அது ஒரு ஒத்த கொம்பு குதிரை. அந்த குதிரையும் அவகிட்ட நீ ஆபத்துல இருக்குன்னு சைக்கிளே சொல்லி காட்டுது. அந்த டைம்ல திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜந்து வருது. ஜஸ்ட் மிஸ்ல அவ எஸ்கேப் ஆயிருந்தா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது நம்ம இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருந்து ஒரு ஜந்தோட வாய்க்குள்ளன்னு. அது அவளை அப்படியே முழுங்கி இருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டா. அந்த குதிரை அவ உயிரை காப்பாத்தினால அந்த குதிரைக்கு அவ நன்றி சொல்றா. அந்த குதிரை அங்க இருந்து கிளம்பி போகுது. அவளும் அந்த குதிரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த யூனிகான் அப்படியே மறைஞ்சு போயிருது. தூரத்துல பார்த்தா ஒரு பெரிய மணல் புயல் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. சரி அந்த புயலுக்குள்ளதான் அந்த குதிரை மாட்டி இருக்கணும். அந்த புயலுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கா. ஆனா அவளால அந்த குதிரையை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மணல் புயல் போனதுக்கு அப்புறம் ஒரு பாறைகள் கடையில நிறைய முட்டைகள் இருக்கிறத பாக்குறா. அந்த முட்டைகள்லாம் எடுத்து உடைச்சு குடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அந்த முட்டைகளிட்ட பள்ளியும் வருது. அந்த பள்ளியும் பிடிச்சு அடிச்சு கொண்டு அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிருதா. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு கிடைச்சது. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பிட்ட பள்ளிகள்லாம் அவளுக்கு ஒத்துக்கிட்டதுனால அவ வாந்தி எடுத்து அதிலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த யூனிகானை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அந்த யூனிகான் ஒரு இடத்துல தோண்ட சொல்லி அவளுக்கு சிக்னல் கொடுக்குது. அவளும் அந்த இடத்துல தோண்டி பார்த்தா கொஞ்சம் தூரம் தோண்டிலே அவளுக்கு தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சது. அவளும் அவ தாகத்தை தீர்த்துட்டு அந்த யூனிகானுக்கு கொஞ்சம் தண்ணி மோந்து கொடுக்குறா. அதுவும் குடிச்சிருது. மறுபடியும் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் போதுல மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜந்து வந்துருது. அந்த யூனிகான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த ஜந்து கிட்ட பயங்கரமா சண்டை போடுது. அப்படி சண்டை போடும் போது அந்த கொடூரமான ஜந்து அதுகிட்ட இருக்கிற ஒரு பயங்கரமான நகத்தை வச்சு அந்த யூனிகானோட முதுகுல பயங்கரமா ஒரு குத்து குத்திடுது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா கோவமாயி அவளோட முழு பலத்தையும் அந்த ஜந்து கிட்ட காமிச்சு அந்த ஜந்து கிட்ட இருக்கிற ஒரு ஓட்டை பிரிச்சு எடுத்துருதா. அதோட ஓட்டை வச்சு அந்த ஜந்துவோட தலையில பயங்கரமா அடிச்சு அதை சாகடிச்சிருதா. இதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த யூனிகானுக்கு பயங்கரமா அடிபட்டு அதால எந்திக்க முடியாம படுத்து கிடக்குது. இப்ப அந்த பொண்ணு யூனிகானை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றான்னா அந்த இடத்துல ஒரு நெருப்பை உண்டாக்கி அவளோட கையில இருக்கிற பவரை அந்த நெருப்புல காமிச்சு அதை எடுத்து அந்த யூனிகானோட உடம்புல வச்சு அந்த யூனிகானை சரி பண்ணிருதா. இப்ப சொல்ல போனா அந்த யூனிகானை முழுசா காப்பாத்திருதா.